எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் லண்டன் தமிழ். நீங்களாம் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். நிறைய பேர் வந்து நிறைய பெனிஃபிட் ஆகிருக்கீங்கன்னு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஏன்னா வீசா பற்றி அவ்வளோ நாங்கள் வீடியோஸ் போட்டிருக்கோம். ஸோ இது வரைக்கும் நீங்கள் ஏதாச்சும் பார்க்கலன்னா கூட நிறைய பேர் திருப்பி நாங்கள் போட்ட வீசாவே கேட்குறீங்க. அது நீங்கள் போய் வீடியோஸை கீழே போய் பார்த்தீங்கன்னா அங்கே கிடைக்கும். நிறைய வீடியோஸ் முன்னாடி போட்டிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து அந்த வீசா லிஸ்ட்டில் இல்லாத ஜாப்ஸ் இருக்கான்னு கேட்குறீங்க. அது நிச்சயமாக அந்த லிஸ்ட்டில் இல்லைன்னா வர்றது கஷ்டங்க. அந்த லிஸ்ட்டில் ஏதாச்சும் ஒரு ஜாப் உங்களுக்கு ஃபிட் ஆச்சுன்னா வாங்க. இப்போ டிரைவிங் வேலை இப்போதைக்கு இங்கே யூகேயில் எப்படியும் வர முடியாது. ஏன்னா நீங்கள் வந்து ஹெவி வெஹிக்கிள்லையும் வர முடியாது, நார்மல் டிரைவிங்கும் வர முடியாது. பட் வந்து அதனால வந்து இப்போது க்ளோஸ் ஆகிருக்கு. பட் நாளைக்கு வந்து அது டெஃபினட்டாக ஓப்பன் பண்ணுவாங்க. பட் அது இல்லாமல் வேறு வேலைகள்லாம் இருக்கும்போது அந்த வேலைகளை ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் டிரைவிங்க்கு தான் இங்கே வரணும்னு அவசியம் இல்லை. ஸோ அது ஃபிட் ஆகுதான்னு பார்த்துட்டு நீங்கள் தேடிவாங்க. எல்லா வீடியோஸ்லேயும் சில வீடியோஸ்லாம் நான் ப்ராப்பராக எப்படி வேலை தேடணும் கூட போட்டிருக்கேன். ஸோ அதை பாருங்கள். ஸோ அந்த லைனில் அந்த வரிசையில் இந்த டைம் வந்து இங்கே இருக்க கோயில்கள், சர்ச்சு, மசூதி, எந்த ரிலீஜனாக ஆகட்டும், அவங்களோட நீங்கள் போய் ப்ரேயர் பண்ணுற இடத்துக்கு ஏதாச்சும் வந்து ஒரு மினிஸ்டர் ஆஃப் ரிலீஜன்பாங்க. ஸோ அதுக்கு வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ரிலீஜன் வீசா ஒன்று இருக்குது. அதை நீங்கள் அப்ளை பண்ணிட்டு இங்கே வந்து இங்கே இருக்க கோயில்லையோ மசூதியிலையோ இல்லை சர்ச்லேயோ நீங்கள் வேலை பார்க்கலாம். ஸோ அந்த வீசா பற்றி தான் நம்ம இங்கே பேச போகிறோம். ஸோ அதை பற்றி வந்து திருப்பி நம்ம தலைவர் பத்ரி வந்து சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. டேரக்டாக திருப்பி டாபிக் டவால் ஜம்ப் பண்ணிடுவோம். சொல்லுங்க என்ன இது வீசா? ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது மினிஸ்டர் ஆஃப் ரிலீஜன். மினிஸ்டர் ஆஃப் ரிலீஜன் இது நான் கேள்விப்படாதுன்னு சொன்னேன் லாஸ்ட் எபிசோட். அது சொல்லுங்க. ஸோ இந்த வீசா வந்து பார்த்தீங்கன்னா யாருக்குன்னா நிறையா ரிலீஜியஸ் ஆர்கனைசேஷன்ஸ், உதாரணத்துக்கு என்னோட கிளைண்ட்ஸை சொல்கிறேன், குருத்வாரா, அதுக்கப்புறம் சில டெம்பிள்ஸ், முருகன் டெம்பிள் மாதிரி, ஆமாம், அவங்கெல்லாம் வந்து வச்சுருக்காங்க. நான் சில டெம்பிளுக்கும் லைசன்ஸ் வாங்கி கொடுத்துருக்கேன். உதாரணத்துக்கு பக்தி வேதாந்தா மேடம், இந்த ஹரே ராம ஹரே கிருஷ்ணா இருக்காங்க வாட்ஃபோர்ட், அவங்க நம்ம கிளைண்ட்டு தான். ஓகே, சரியா? அதுக்கப்புறம் சர்ச்சஸ், ஓகே, அப்புறம் நிறையா இந்த மஸ்ஜித் இருக்கு பாருங்க. இவங்க எல்லாமே இந்த இதில் வருவாங்க. எதுக்காக அப்படின்னா அவங்க பூஜாரிகளை கொண்டு வரலாம். ஓகே, அதாவது ஒரு சர்ச் எடுத்துக்கிட்டிங்கன்னா ப்ரீஸ்ட் கொண்டு வரலாம். அதுவே வந்து ஒரு டெம்பிளில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஐயரை கொண்டு வரலாம். புரியுதுங்களா? மாஸ்கில் வந்து அவங்களுக்கு இது பண்ணுறாங்க பாருங்க, ஓதுறாங்க பாருங்க அவங்க. குருத்வாரால அது மாதிரி. ஸோ இதோட க்ரைட்டீரியா என்னன்னா, இதுக்கு கீழேயே வந்து ரெண்டாக பிரிச்சிருக்காங்க. அது வந்து நான் அடுத்த இதில் போகிறேன். ரிலீஜியஸ் ஒர்க்கருங்கிறது அது வந்து லோ லெவலு. அதுவும் சேரிட்டி ஒர்க்கரும் ஒரே க்ரைட்டீரியாவில் வரும். ஸோ நம்ம சேரிட்டி ஒர்க்கர் பேசும்போது அதை நான் பேசுகிறேன். சரி, அப்போ மினிஸ்ட்ரி ஆஃப் ரிலீஜனை மட்டும் பேசலாம். இது என்னன்னா, இதில் 5 இயர்ஸுக்கு அப்புறம் செட்டில்மெண்ட்டு கிடைக்கும். இதோட எலிஜிபிள் ரிக்குவயர்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு வந்து அவங்க சர்டிஃபிகேட் ஆஃப் ஸ்பான்சர்ஷிப் வாங்கணும். அதே மாதிரி அந்த லைசன்ஸு வந்து நம்ம இப்போ சொன்னோம் பாருங்கள், ஸ்கில்டு ஒர்க்கர், அது மாதிரி மினிஸ்டர் ஆஃப் ரிலீஜன் இது அவங்களுக்கு இருக்கணும். ஓகே, டயர் 2 இந்த லிஸ்ட்டை போய் பார்க்கலாமா அவங்க? ஆமாம், இந்த லிஸ்ட்டில் போய் பார்க்கலாம். ஓகே ஓகே, டயர் 2 மினிஸ்டர் ஆஃப் ரிலீஜன்கிற பேரில் இருக்கும். ஓகே, சரியா? ஸோ நம்ம ஊரில் இருக்கிற நிறைய பூசாரிகள் அவங்கெல்லாம் இதுக்கு வரலாம். சூப்பர், புரியுதுங்களா? ஸோ இதோட ரிக்குவயர்மெண்ட்டு ரெண்டு ரிக்குவயர்மெண்ட்டு தான். சர்டிஃபிகேட் ஆஃப் ஸ்பான்சர்ஷிப் ஃப்ரம் அ ரெக்கக்னைஸ்டு ஸ்பான்சர். அந்த கோயிலுக்கு வந்து ஸ்பான்சர்ஷிப் இருக்கணும், அந்த சர்டிஃபிகேட் ஆஃப் ஸ்பான்சர்ஷிப்பு. ரெண்டாவது வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜ் ரிக்குவயர்மெண்ட்டை மீட் பண்ணணும். ஓ, இங்கிலீஷ். ஆமாம், ஓகே. இதுதான் இருக்கிறதுல ஹையஸ்ட் லெவலு B2. ஓ, IELTS 6.0, அதாவது 5.5 டு பி ப்ரீசைஸ் இருக்கணும். ஏன்னா இங்கே வந்து வாட் தி எக்ஸ்பெக்ட், அவங்க வந்து ஓத போகிறாங்க, இங்கே வந்து சர்வீஸ் கொடுக்க போகிறாங்க, ஸ்பீச் கொடுக்க போகிறாங்க, ரிலீஜனை பற்றி பேச போகிறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து அந்த ஹையர் லெவல் ஆஃப் இங்கிலீஷ் இருக்கணும். ஓகே ஓகே, புரியுதுங்களா? ஸோ B2 லெவல். இதுக்கு சேலரி ரிக்குவயர்மெண்ட்டு கிடையாது. நிறையா மசூதிஸு இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 0 தான் பே பண்ணுவாங்க. ஏன்னா இப்போது உதாரணத்துக்கு ஒரு சர்ச் ஃபாதர்னு பார்த்தீங்கன்னா அவங்க சர்ச்சிலே தான் இருப்பாங்க. ஒரு நன்னு வந்து சர்ச்சிலே தான் இருப்பாங்க. they do not have any private life. when they live within the religious community order, அந்த இதில் நார்ம்ஸில் இருக்கிறவங்களுக்கு எதுவுமே இருக்காது. அவங்க சர்ச்சிலே தான் இருப்பாங்க. அது சம்மந்தமாக அங்கேயே சாப்பாடு கிடைச்சிக்கணும், எல்லாமே ஸ்டே எல்லாம். கரெக்ட். அதனால மினிமம் நேஷனல் மினிமம் வேஜ் இருந்தாலே போதும். பட் சேலரிங்கிறது கொடுக்கணுங்கிறது அவசியம் இல்லை. வித்தின் ரிலீஜியஸில் இருக்கிறவங்களுக்கு எக்ஸம்ஷன் இருக்கும். ஆனால் since they are certifying maintenance, they look after it. ஸோ அவங்களுக்கு
சேலரி கொடுக்கணுங்கிறது கூட அவசியம் இல்லை, ஆனால் கொடுக்குறவங்க கொடுக்குறாங்க. ஓகே. பட் ஐ டன் so many where they do not pay anything. ஃபைன். ஓகே. புரியுதுங்களா? ஓகே. தேர்டு வந்து 5 இயர்ஸ் இருக்கலாம், 5 இயர்ஸ் கழிச்சு உங்களுக்கு செட்டில்மெண்ட் அண்ட் பிரிட்டிஷ் பாஸ்போர்ட் கிடைக்கும். வாவ். பயங்கரம். ஸோ அதுதான் நம்ம நிறையா பேருக்கு நிறையா கோயிலுக்கு பண்ணிட்டு இருக்கோம். அவங்க பூசாரிங்க அவங்க எல்லாமே வந்து பிரம்மகுமாரிஸ் அவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரீஸ்டாக வராங்க, 5 வருஷம் கழிச்சு செட்டில்மெண்ட் கிடைச்சிரும். அண்ட் தென் தே கெட் பிரிட்டிஷ் பாஸ்போர்ட் அண்ட் தே கேன் கேரி ஆன். ஸோ இதுதான் மினிஸ்ட்ரி ஆஃப் ரிலிஜன். ஓகே. ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் ரிலிஜனுக்கு நீங்கள் எதுவும் சொல்ல வந்தீங்க? ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் ரிலிஜனுக்கு ஏதாச்சும் அப்ளை பண்ணணுன்னா இந்த லிஸ்ட் எல்லாம் பார்த்து டெஃபினட்டாக நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் எனக்கு ஒரே ஒரு இது இருந்தால் IELTS கொஞ்சம் அதிகமாக கேட்குறாங்க. பட் அது எப்படியோ நீங்கள் ஹேண்டில் பண்ணிட்டீங்கன்னா இங்கே வந்து சூப்பராக 5 இயர்ஸ் செட்டில் ஆகிடலாம். அதே மாதிரி நல்ல பூசாரிகளுக்கு சூப்பர். அதே மாதிரி எல்லா ரிலீஜனுக்கும் நம்ம 4 ரிலீஜன் சொன்னோம், பட் அது இல்லாமல் நிறைய இருக்குது. ஆமாம், அது அந்த லிஸ்ட்டில் நீங்கள் போய் பார்த்துக்கோங்க. சார் நான் வந்து இந்து இல்லை, நான் முஸ்லீம் இல்லை, நான் வந்து இது இல்லை, சீக் இல்லை, பட் நான் இந்த ரிலீஜன் அப்படின்னீங்கன்னா அந்த ரிலீஜனுக்கும் நீங்கள் ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஏன்னா எல்லா கம்யூனிட்டியும் இருக்காங்க இங்கே, எல்லா கம்யூனிட்டியும் இருக்காங்க. சூப்பர். ஓகே, அடுத்தது என்ன பார்க்க போகிறோம்? கிராஜுவேட் விசாவை பற்றி பேசுவோம். கிராஜுவேட் விசா ரொம்ப நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கு. கிராஜுவேட் விசா பற்றி டெஃபினட்டாக பேசுவோம். தேங்க்யூ.